ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே செல்போனின் வழியாக வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் நமக்கு தந்த வேத பகுதி மத்திய புஸ்தகம் 3வது அதிகாரம், அதில் 17வது வசனம் வாசிப்போம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து முடித்த உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சு. என்ன அப்படின்னாக்கா, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவானவர் சொல்கிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய நேசத்திற்கு உரிய குமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி நான் இதை வாசிக்கும் போது, பிதா கிட்டேருந்து ஒருத்தர் நேசம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கணும் அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வாசித்து பாருங்கள். இதே அதிகாரத்தில் 15வது வசனத்தில் சொல்லும், 14, 15 இது ரெண்டும் நீங்கள் வாசித்தீங்கன்னா இப்படி சொல்லும், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு யோவான் ஸ்நானகன்ட்ட கேட்பார். உடனே யோவான் ஸ்நானகன் சொல்லுவார், நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்கு, நீங்கள் என்கிட்ட வரலாமா அப்படி. உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இப்படி எல்லா தேவ நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. பிதாவினிடத்தில் அவ்வளோ சீக்கிரமாக நேசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது தேவனுடைய பிள்ளை. அதுக்காக நம்முடைய வாழ்க்கையில நிறைய தேவனுடைய நீதிகளை நாம் பின்பற்றுகிறவர்களாய், நீதியின்படி வாழ்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பிதாவுக்கு உரிய, அவருக்கு பிரியமான அந்த நீதியிலே அவருடைய வாழ்க்கையை வைத்திருந்தார். நீங்கள் பைபிளில் பாருங்களேன், எப்போ பாரு இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறபடினால அவர் எப்பொழுதும் என்னை விட்டு விலகிறதே இல்லை அப்படி. என்ன அப்படின்னா, பிதாவுக்கு பிரியமாக செய்கிறவங்க எங்கேயோ ஒரு சிலர் மாத்திரம்தான். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே அந்த நேசத்தை பெற்றுக்கொண்டார். காரணம், அவருடைய விளைக்கரியம் பெருசாக இருந்துச்சு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கூட பிதாவினுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய், அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய், அவருடைய நீதிக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேதாகமத்தில் பாருங்க, பிதாவானவர் தம்முடைய இஸ்ரேல் மக்களை அவ்வளோ அன்பா, அவ்வளோ அழகா, அவ்வளோ நேர்த்தியா, அவ்வளோ நிதானமா அவங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அருமையாக நடத்தினார். பைபிள் சொல்லுது, 40 வருஷம் அவங்கள வனாந்தரத்தில் நடத்தினார். ஆனால் அவங்களுடைய சட்டையும் பழைசாகலை, அவங்களுடைய ஸ்லிப்பரும் செஞ்சு போகலை. பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தெய்வம் மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் அவங்களோடு கூட இருந்தார். அவங்க மேலே வச்ச நேசம், 430 வருஷமாக அடிமையாக இருந்தாங்க, அவங்கள விடுதலை ஆக்கணும்னு சொல்லி அவங்க மேலே வச்ச நேசம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள்லேருந்து நம்மளை விடுதலை ஆக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் நம்ம மேலே நேசம் வைக்கணும். அவர் நம்ம மேலே நேசம் வைக்கணும்னா நம்ம அவருடைய நீதியை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எதையோ பின்பற்றி வாழாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை, பிதாவாகிய தெய்வத்தினுடைய நீதிக்கு உட்பட்டபடி நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே அவர் நம்மையும் பார்த்து, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி நம்மையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய நேசத்திற்கு உட்பட்டபடி நாம் வாழ்வோம், அவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வோம்.